என்னைக்காவது உங்களோட நண்பர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தெரியாத இடத்துக்கு போய் திரும்பி வரும்போது வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றுருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் இது மாதிரி ஒரு அனுபவத்தை ஒரு கதையின் வழியாக சொல்கிறாரு. வாங்க கதையை கேட்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். ஒரு சினிமா பார்க்குறதுக்காக சபர்பன் ரயில் மார்க்கத்தில் பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன். படம் நான் சென்னையில் தப்ப விட்ட படம். ஊரெல்லாம் சளைக்காமல் ஓடி ஓய்ந்து விட்டு மொபைலில் ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்க சொன்னாங்க. அதை துரத்தி கொண்டு அந்த ரயில் நிலையத்தில் ஒரு மாலை நேரத்தில் இறங்கினேன். பெயரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் வழி சொல்லியிருந்தார்கள் என்னோட நண்பர்கள். லைனோடு நட, லெவல் கிராசிங்கில் சாக்கடையை தாண்டு, பஞ்சாயத்து அலுவலகத்தில் திரும்பி நேராக நட, கடை தெருவெல்லாம் தாண்டுனா ஒரு சென்ட் கம்பெனி வரும், வாசனை அடிக்கும். அங்கே இடது பக்கம் திரும்பி கல்லறிகிற தூரத்தில் நடந்தால் நெல் வயல் வரும். அதற்கு முன் கொட்டகை தென்பட்டு விடும். இப்படின்னு வழி சொன்னாங்க என்னோட நண்பர்கள். தென்னங்கீற்று, சிங்கிள் ப்ரொஜெக்டர், சோடா கலர், கைமுறுக்கு கொட்டகை. டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன். ஒரு நாய் காலடியில் ஓடுச்சு. கொசு காதடியில் பாடியது. காஞ்சனா ஈஸ்ட்மன் கலரில் சிரித்தது. ஆனால் இந்த கதை அந்த சினிமாவை பற்றியதே இல்லை. சினிமா பார்த்துட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது எனக்கு ஏற்பட்ட வினோதமான அனுபவத்தை பற்றியது இந்த கதை. படம் சற்று நீளமான படம். படம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது எனக்கு நல்ல பசி. கடைசி ரயிலை தவறவிட போகிறேன்ற கவலை என் மனசில் ஓடிட்டு இருந்தது. மாம்பழத்துக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வேகமாக நடந்தேன். வந்த வழி ஞாபகம் இருந்தது. அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இரவின் இருள் காரணமோ அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழியை தவற விட்டுட்டேன். போகிறேன் ஸ்டேஷனையே காணோம். நான் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு கடை தெருவுக்கு வந்துட்டேன். அது நான் மாலை நேரத்தில் கடந்து வந்த கடை தெரு போலவே இல்லை. அப்போது தான் நான் தனியாக ஏதோ ஒரு இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். கடைகள் எல்லாம் மூடியிருந்தன. ஹோட்டலில் நாற்காலிகள் மேஜில் மேல் கவிழ்ந்து இருந்தன. வெளியே பல பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. வழி கேட்பதற்கு எங்கோ ஆட்கள் தென்படவே இல்லை. தனியாக வந்தது தப்பு. என் நடை தயங்கியது, சற்று வியர்த்தது. நல்ல வேலை, எதிரில் ஒரு ரிக்ஷாக்காரன் தென்பட்டான். அவன் தூரத்தில் இருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டே வருவது தெரிஞ்சுது. அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன். ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான். ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்துடன். தெருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை தலை முதல் கால் வர பார்த்தான். அவன் பார்த்த பார்வையே என்னால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இங்கே வந்தியா என்ன அப்படின்னு கேட்டான் என்னை பார்த்து. ஏன் அப்படின்னு கேட்டேன் அவனை பார்த்து. வழி எது என்றேன். நேராக போ, லெஃப்டில் ஓடி. ஆனால் உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே. மணி என்ன இப்போ? மணியை பார்த்து கரெக்டான டைம் சொன்னேன். கடைசி வண்டி போயிடுமோ, உன்னால் நடந்து போக முடியாது. வா, நான் குறுக்கு வழியில் போகிறேன், ஏறு. 12 கொடுக்கணும், ஒரே மிதியாக மிதிக்கிறேன். 12 என்ன, 12 ரூபாவே கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரிக்ஷாவில் ஏறிக்கிட்டேன். அவன் மிதிக்க ஆரம்பித்தான். சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தனோ அதே வழியாகவே ஓட்ட ஆரம்பித்தான். எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இப்படியா போகணும் அப்படின்னு கேட்டேன் அவனை பார்த்து. ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைக்கிள் ரிக்ஷாவை மிதிக்க ஆரம்பித்தான். அவன் செய்த சப்தத்தை ஏறக்குறைய அப்படி தான் எழுத முடியும். கடைத்தெருவிலிருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான். சந்தில் இருட்டாக இருந்தது. தன் சினிமா பாட்டை தொடர்ந்தான். மெட்டு மட்டும்தான், வார்த்தைகளுக்கு பதில் தன்னண்ணான தன்னண்ணானா அப்படின்னு பாட்டை நிறுத்தி விட்டான். அவன் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தான். அவசரமாக போகணுமா என்ன? ஆமான் என்றேன். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். இல்லை, சும்மா தான் கேட்டேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். தன்னண்ணானா. என்னோட பயம் சற்று அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு சந்தா திருப்பி திருப்பி சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்ட ஆரம்பித்தான். ஏன் பயப்படுறேன்னு யோசித்து பார்த்தேன். அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது தெரியாமல், இருட்டால், அந்த பாழாய் போகிற பாட்டால் என்னிடம் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கூட யோசித்தேன்.
ரூபாய் 30 என்னவோ, ஆனால் wrist வாட்ச், மோதிரம் எல்லாமே நான் அணிஞ்சிருந்தேன். அவன் என்னை எங்கே கூப்பிட்டுட்டு போகிறான்? வழி ஒன்றும் புரியவே இல்லை. சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது. ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான். இறங்கிக்கோன்னு சொன்னான். ரிக்ஷாவின் முன்பக்கத்தில் விளக்கை ஊதி அணைத்தான். இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான். அவன் தட்டின தினுசை பார்த்தா என் மனசில் ஒரு சந்தேகம் இருப்பதாக தெரிஞ்சுது. அவன் மெதுவாக சொர்ணா சொர்ணா என்று கூப்பிட்டது கேட்டது. உள்ளே இருந்து யாரு என்று கேட்டது ஒரு பெண் குரல். நான் தான் கோபாலு. சலங்கை சத்தம் கேட்டது. இல்லை, அது வளையல் சத்தம், கண்ணாடி வளையல்கள். கதவு திறந்தது. எண்ணெய் போடாத கதவு. கையில் அரிக்கேன் விளக்குடன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். சுமார் 20 வயது இருக்கும். பெரிய வட்டமாக கருப்பில் போட்டு தூக்கத்தில் களைந்த உடை. வந்துட்டியா? நான் ரொம்ப... என்னை பார்த்துட்டா அவள் குரலை உடனே தாழ்த்தி கொண்டாள். என்னவோ என்னை பற்றி அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சா. கதவு பாதி திறந்திருந்தது. அவள் என்னிடம் வாங்க என்றாள். ரிக்ஷாவில் உட்கார்ந்துருந்த நான், எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கல. தொண்டை அடைச்சிருந்தது. சும்மா போ அட அப்படின்னு அவன் சொன்னான். அந்த ரிக்ஷாவில் நான் ஏறிக்கொண்டிருந்தது நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும், ஏன் நான் சினிமா பார்க்க தனியாக வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்ததாக எனக்கு பட்டது. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்துடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம். நான் அவள் பின்னாடியே அந்த வீட்டுக்குள்ளார போனேன். அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழிநடை தென்பட்டது. அதன் இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள். கதவு கிட்ட போனதும் அதை திறக்காம எனக்காக காத்திருந்த அவ. நான் சற்று தூரத்திலேயே தயங்கி நின்னேன். வாங்க என்றால் பொறுமை இல்லாமல். அவள் பக்கத்தில் போனேன். நான் வரும் வரை காத்திருந்து நான் அவள் பக்கத்தில் வந்ததும் சரையல் என்று அந்த கதவை திறந்தாள். என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது. அதோ பார், அதான் ஸ்டேஷன். போ போ, போய் கடைசி வண்டி ரயிலை பொடி என்றாள் அவள். இந்த கதையை படிக்கும்போது அடுத்து என்ன ஆக போகுமோ அந்த பையனுக்கு அப்படின்னு கொஞ்சம் மனசு பயமாக இருந்தது. ஆனால் இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிற பேச்சை வச்சும், அவங்களோட உருவத்தை வச்சும், அவங்களோட உடை நடை பாவனை வச்சும் எப்போதும் தவறாக எடை போடக்கூடாது அப்படிங்கிறத. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.